வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் எல்லோர் கையிலும் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். ஆனால் அந்த ஆயுதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதில்தான் நமது நாகரிகம் அடங்கியிருக்கின்றது அல்லது வெளிப்படுகின்றது. சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோவோ அல்லது ஒரு செய்தியோ வந்தவுடன் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அல்லது அதன் பின்னணி என்ன என்று ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் நாம் தீர்ப்பளிக்க தொடங்கி விடுகின்றோம். அதே நேரம் அவ்வாறான பதிவுகளை நாங்களும் பதிவிடுகின்றோம், ஷேர் பண்ணுகின்றோம். ஏன் இப்படி செய்கின்றோம்? உளவியல் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவரை ஹீரோ ஆக்குவதிலோ அல்லது ஒருவரை வில்லன் ஆக்குவதிலோ நமக்கு ஒரு தற்காலிக மன நிறைவு கிடைக்கின்றது. ஆனால் நாம் பதிவிடும் ஒவ்வொரு கமெண்ட் அல்லது பகிரும் ஒவ்வொரு வீடியோவும் சம்பந்தப்பட்ட நபரின் வாழ்க்கையையும் அவரது குடும்பத்தின் மனநிலையையும் எவ்வாறு பாதிக்கும் என்று நாம் சிந்திப்பதில்லை. ஆகவே கட்டாயமாக நினைவில் கொள்ளுங்கள், சமூக வலைத்தளம் என்பது ஒரு நீதிமன்றம் அல்ல, நாம் நீதிபதிகளும் அல்ல. முழுமையான விசாரணையின்றி நாம் வழங்கும் தீர்ப்பு ஒரு அப்பாவிக்கு இழைக்கப்படும் அநீதியாக கூட இருக்கலாம். இனி ஒரு வீடியோவை பார்க்கும்போதோ அல்லது பகிரும்போதோ இந்த 3 கேள்விகளை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது, நான் பார்க்கும் இந்த விடயம் அல்லது பகிரவிருக்கும் இந்த விடயம் உண்மையானதா? சரியான ஆதாரங்கள் உள்ளனவா? இரண்டாவது, இது மிகவும் அவசியமானதா? இதை பகிர்ந்தால் யாருக்காவது ஏதாவது நன்மை உண்டா? மூன்றாவது, இது அறமானது. ஒருவரின் தனிப்பட்ட கௌரவத்தை நான் இதன் மூலம் சிதைக்கின்றேனா? ஆகவே நண்பர்களே, கருத்து சொல்லும் உரிமை நமக்கு எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் அது ஒருவரின் வாழ்க்கையை அழிக்கும் அளவுக்கு உரிமை நமக்கு வழங்கவில்லை. வைரலாகும் செய்திகளை விட மனித நேயமும் உண்மையும் தான் முக்கியம். அடுத்த முறை ஒரு பதிவை பகிரும் முன் ஒரு நிமிடம் நிதானமாக சிந்தியுங்கள். உங்கள் விரல்கள் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தட்டும், வீழ்த்த தேவையில்லை. நிதானம் அவசியம். ஒரு செய்தி வைரலாகிறது என்பதற்காக அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசாரணைக்கு முன் தீர்ப்பு தேவையில்லை. சட்டமும் உண்மையும் தன் கடமையை செய்யட்டும். இணையவாசிகளாகிய நாம் அவசரப்பட தேவையில்லை. டிஜிட்டல் பொறுப்பு. நாம் பதிவிடும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வலிமையுண்டு. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம்.